நேத்து வரைக்கும் பகையா இருந்தவன் இன்று உன் உயிரை காப்பாத்துவான் நம்ப முடியுமா? ஒரு காலத்துல ஒரு பூனையும் எலியும் நல்ல நண்பர்களா வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் எலி பூனைகிட்ட நீ என்ன கடிக்க கூடாது, சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லிச்சு. பூனையும் சரின்னு வாக்கு கொடுத்துச்சு. ஆனா ஒரு நாள் காலையில எலி எழுந்து பார்த்தா பூனைய காணோம். எங்கெங்கயோ தேடி சோகமா குகைக்குள்ள போய் உட்காந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்து குட்டி எலி என்ன ஆச்சம்மான்னு கேட்டுச்சு. அதுக்கு பூனை மாமாவை காணோம் அம்மா எலி சொல்லுச்சு. உடனே இருவரை வெளியே தேட போனாங்க. அப்பதான் பார்த்தாங்க பூனை ஒரு வேடன் விரிச்ச வலையில காலையில இருந்து பசியில தவிச்சுக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருந்தது. பூனை எலிய பார்த்துதான் என்ன காப்பாத்துன்னு கேட்டுச்சு. உடனே எலி வலைய பொறுமையா கடிக்க ஆரம்பிச்சு. குட்டி எலி வேகமா கடிக்க வந்தப்போ பொறுமையா இருன்னு அம்மா சொல்லுச்சு. அப்போ திடீர்னு வேடன் வரதை கண்டு எலி வேகமா வலைய கடிச்சு பூனையை காப்பாத்திட்டதும் அம்மா எலியும் குட்டி எலியும் உடனே குகைக்குள்ள ஓடி போனாங்க. ஆனா பூனை பயந்துட்டு வேற ஒரு பக்கம் வேகமா ஓடி போயிடுச்சு. அப்ப குட்டி எலி ஆரம்பத்திலே வேகமா கடிச்சு காப்பாத்தலாமே, ஏன் இவ்வளவு பொறுமையான்னு கேட்டுச்சு. அதுக்கு அம்மா எலி சொன்னுச்சு, பசியில இருக்கிறவங்க நல்லவர்கள் கூட தவறு செய்யலாம், அதனாலதான் புத்திசாலித்தனமா பொறுமையா நடந்து உயிரை காப்பாத்தினேன். இதுதான் கதை சொல்லுற உண்மை. பொறுமையும் அறிவும்